ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹோம் கிச்சன். நான் இன்றைக்கி மதியானம் லஞ்ச் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். மதியானம் லஞ்ச் என்ன அப்படின்னா, எங்களோட லஞ்ச் சிம்பிளாக தான் இருக்கும் இன்றைக்கி. என்ன அப்படின்னா, வெங்காயம் தக்காளி குழம்பு, அப்புறமா பருப்பு, கோஸ் பருப்பு எல்லாம் போட்டு ஒரு கூட்டு. அந்த கோஸ் கூட பருப்பு போட்டு வைக்கிற கூட்டை தான் நான் உங்கள் கூட என் ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு ஷேர் பண்ண போகிறேன். கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனோடனே அதில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கூடவே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கோகோனட் ஆயிலும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். 2 நல்லா காஞ்ச உடனே அதில் கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் அது கூடவே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பாதி வெங்காயமும் ஒரு சின்ன தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளோத்தையும் நீங்கள் அந்த கடுகு நல்லா போட்டுன உடனே அது கூட போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சிம்பிளாக தான் இருக்கும், குயிக்காக முடியவும் செய்யும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா மசிஞ்சு வரணும் அப்படின்லாம் இல்லை, லைட்டாக. ஏன்னா நம்ம கோஸ் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தான் நம்ம வேக தான் வைக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நல்லா குழஞ்சி வரணும்னு இல்லை, அதிலே நல்லா வெந்துடும். இப்போ நம்ம கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாக ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மசாலாவுக்கு நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, கொஞ்சமாக தேங்காய், ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். லைட்டாக மஞ்சள் தூள், 1 பச்சை மிளகா 1 அல்லது 2 போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு 4 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா வதங்கும். இவ்வளோத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் குறப்பாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி குறப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, ரொம்பவும் குறப்பாக அரைச்சிடாதீங்க, மீடியமாக அரைங்க, ஓகேங்களா? அந்த அளவுக்கு. ஏன்னா ரொம்ப முழு தேங்காவாக இருந்தாலும் நல்லா இருக்காது. நார்மலாக நீங்கள் கோஸ்க்கு பொரியலுக்கு எப்படி அரைப்பீங்களோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த டைம் நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் துவரம் பருப்பு இருக்குது இல்லையா, சாம்பார் பருப்பு, அதை நம்ம வேக வச்சுருக்கோம். அதை இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சுக்கோங்க, ரொம்பையும் மசிச்சிடாதீங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அந்த லைட்டாக மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு, துவரம் பருப்பு, அதையும் இப்போ இது கூட ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம அந்த தேங்காய் மசாலா ஆட் பண்ணோம் இல்லையா, அதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுறது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதே அந்த தேங்காய் பாத்திரத்துலேயும் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த டைம் உங்களுக்கு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக. தேங்காய் எண்ணெயும் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கனால நமக்கு வாசனை சூப்பராக இருக்கும், இன்னும் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். கண்டிப்பாக அந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லைட்டாக நம்ம வத்தல் பொடியும் மஞ்சள் பொடியும் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் மஞ்சள் பொடி லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வத்தல் பொடி ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்பலாம் இல்லை. நான் போடுற ஸ்பூன் இருக்குது இல்லையா, அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடணும், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பக்கத்தில் நல்லா சவுண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், கீழே வண்டியெல்லாம் போகிறது. டிஸ்டர்பாக இருந்தால் சாரி. இப்போ மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணியிருந்த தண்ணி எல்லாம் வற்றி இந்த மாதிரி கூட்டு கரெக்டாக வந்திருக்கும்.
அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சுவையான கோஸ் பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சாப்பாடு போட்டுக்கலாம். டைம் ஆகிடுச்சு இல்லையா, லன்ச் டைம் வந்துடுச்சு. சாப்பாடு சுட சுட சாதம், அப்புறமா நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கோஸ் கூட்டு, கோஸ் பருப்பெல்லாம் போட்டு கூட்டு, அந்த கூட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வெங்காயம் தக்காளி போட்டு குழம்பு. இந்த ரெசிபி கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம் குழம்பு. சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு. இது என்னென்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் வீட்டிலே பண்ண காட்டு நெல்லிக்காய் ஊறுகாய். நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஊறுகாய், கருவேப்பிலை தொக்கு, புளியோதரை தொக்கு, அப்புறம் நான்வெஜ் ஊறுகாய் இதெல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ தேவை அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வந்து நாங்கள் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்ஸ்டா ஐடின் மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆர்டர் பண்ண உடனே தான் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தியான ஹோம்மேட் ரெசிபீஸ். ஃபைனலி எங்களோட லன்ச் ரெடி ஆகிடுச்சு. நான் இனி சாப்பிட போகிறேன். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.